கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 36 சங்கீதம் 7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். 36 சங்கீதம் 7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தேவோட கிருபை அவ்வளோ அருமையானதுன்னு சொல்லி. ஆமேன். தகுதியே இல்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம் தான் கிருபை. இன்னைக்கு உங்கள் மேலே தேவன் கிருபையாக இருக்கிறார். ஆமேன். இங்கே பக்தன் சொல்கிறாரு, தேவோட கிருபை அவ்வளோ அருமையானது. உங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபை இரக்கம் ரொம்ப பெருசு. அதனால் மனுஷங்க நம்ம அவரோட செட்டைகளின் கீழே அவரோட செட்டை நிழலில் வந்தடைகிறோமா. ஆமேன். இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறாரு, ஏசப்பா என்னை இன்னும் நேசிக்கிறாரா? அவரோட கிருபைக்கு அளவே இல்லை, அவரோட இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவர் சொல்கிறார், நான் அவனை நேசிக்கிறேன். நீ இருக்கிற சூழ்நிலையில் என் நிழலை கொண்டு, என் செட்டையை கொண்டு உன்னை மறைத்து கொள்ளுகிறேன், உனக்கு எந்த சேதமும் வராதுன்னு வாக்கு கொடுக்குறார். ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த ஆபத்து வருது, இந்த ஆபத்து வருதுன்னு கலங்கி போயிருக்கிறீங்களே, உங்களுக்கு சொல்கிறாரு, அவரோட செட்டை நிழலில் மூடி மறைத்து பாராம். அவரோட கிருபை அவ்வளோ பெருசாக இருக்கான் உங்கள் மேலே. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், அது பண்ணிட்டேன். ஆமாம், பாவம் செஞ்சிட்டீங்க தான். ஆனால் அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பாவத்தை விட்டுட்டு ஏசப்பா உங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவர் உங்களை இன்னும் நேசித்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.